வணக்கம். இன்று பதிவில் நாம் பார்க்க போகிறது தைப்பூச விரதம் இருக்கும் பெண்கள் கட்டாயம் இதை செய்ய வேண்டும் மற்றும் இந்த நாளில் பூச நட்சத்திரம் துவங்கும் நேரம் என்ன என்பதையும் தைப்பூசம் என்றால் என்ன என்பதையும் இப்பதிவில் பார்க்கலாம். எங்கள் சேனல் முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தைப்பூசத்தன்று பெண்கள் காலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும். வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். முருகப்பெருமான் படத்திற்கு மஞ்சள் அல்லது சிவப்பு மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்ய வேண்டும். விரதம் இருப்பவர்கள் விரதம் இல்லாதவர்கள் அனைவருமே வீட்டில் காலை மாலை அல்லது மாலை மட்டுமாவது ஷட்கோண தீபம் ஏற்ற விசேஷ பலன் உண்டு. ஷட்கோண தீபம் ஏற்றும் முறையை என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் பாருங்க. இந்த நாளில் பூச நட்சத்திரம் துவங்கும் நேரம் பிப்ரவரி 1 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:30க்கு பிறகு ஆரம்பமாகிறது. பிறகு பௌர்ணமி. தைப்பூசம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் அசுரர்களும் தீய சக்தியும் அதிகரிக்க தேவர்கள் எல்லோரும் அம்மையான பார்வதி தேவியை வேண்ட அவர்களின் தவத்தின் பலனாக அன்னை உருவாக்கின சக்திதான் முருகப்பெருமான். ஆனால் அசுரர்களின் சக்தியை அழிக்க ஒரு ஆயுதம் ஒரு நாள் தேவைப்பட்டது. அந்த நாள்தான் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் தை மாதமும் இந்த மூன்றும் சேர்ந்து வரும் இந்த நாளில்தான் பார்வதி தேவி வேலாயுதத்தை முருகப்பெருமானுக்கு கொடுத்த புனித நாள். அந்த வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அநியாயம், தீய சக்தி, அதர்மத்தை அழிக்கும் சக்தி. தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை இப்படி தமிழர் இருக்கும் இடமெல்லாம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழா. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.